வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். மதுரை மத்திய சிறையினுடைய உதவி ஜெயிலர் பாலகுருசாமி நடுரோட்டில் ஒரு பெண்ணிடம் செருப்படி வாங்கக்கூடிய வீடியோவை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். எதுக்கு அந்த பெண்மணி அவங்கள செருப்பை கழட்டி அடித்து மானக்கேடா பேசினாங்க, எதுக்கு அந்த ஜெயிலர் வாயை மூடிக்கிட்டு செருப்படி வாங்கினாரு அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா அந்த உதவி ஜெயிலர் பாலகுருசாமி ஒரு குழந்தையிடம் தப்பாக நடந்துக்கிறாரு. இதில் கோவப்பட்ட அந்த குழந்தையினுடைய சித்தி அவங்கள நடுரோட்டில் செருப்பை கழட்டி அடிச்சு போகிறாங்க. அதன் பிறகு ஒரு குழு போட்டு விசாரிக்கப்படுது. ஆமாம், அந்த ஜெயிலர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மீது போக்சோ வழக்கு போடப்பட்டு இப்போ திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அந்த ஜெயிலர். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் அயோக்கியத்தனமான இன்னொரு விஷயத்தையும் இந்த திமுக அரசு நிர்வாகம் பண்ணியிருக்கு. என்னென்னா, ஒரு அரசு அதிகாரியை நடுரோட்டில் செருப்பை கழட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம்! இந்த காணொளி வெளிவந்து அந்த ஜெயிலரின் மீது வழக்கு பதியப்பட்ட பிறகு ஊடகங்கள் என்ன மாதிரியான செய்திகள் வருது அப்படின்னா, இந்த ஜெயிலர் பாலகுருசாமி அப்படின்றவர் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றங்களை பண்ணக்கூடிய நபராக தான் இருக்கார். அங்கே ஜெயிலில் கைதிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய குடும்ப பின்னணியை பார்த்துட்டு அவங்க சாதாரண ஆட்கள், ஏழைகள், அரசியல் பின்புலம், பண பின்புலம் இல்லாத ஆட்களாக இருக்காங்கன்னு பார்த்தா அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்க, அந்த கைதியினுடைய குடும்ப பெண்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட தவறாக அணுகுவது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மற்ற காவலர்கள் இருப்பாங்களே, அவங்கள மிரட்டி உருட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காப்புல தொடர்ச்சியாகவே. நியாயப்படி பார்த்தா அந்த ஜெயிலில் கைதியாக இருந்திருக்க வேண்டிய ஆள் இது. ஆனால் அந்த ஜெயிலே அவர் ஜெயிலராக இருந்துக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலம், அதிகார பின்புலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான ஈனத்தனமான வேலைகளை செய்துக்கிட்டு இருந்த நபர் தான். நியாயப்படி பார்த்தா இந்த ஈனத்தனமான ஒரு நபரை பொது வழிக்கு கொண்டு நாடு ரோட்டில் செருப்பை கழட்டி அடித்த அந்த பெண்மணிக்கு, அந்த குழந்தையினுடைய சித்திக்கு சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு விழா வைக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ பெண்கள் அந்த காவலரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரி, நம்மளுக்கு எதுக்கடா வம்புன்னு அமைதியாக போயிருப்பாங்க. எல்லாத்தையும் கடந்து தகுந்த ஆதாரங்களோடு அந்த ஜெயிலரினுடைய முகத்திரியை கிழிச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு பாராட்டு விழா வைக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அரசு அதிகாரியே செருப்பை கழட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணின் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய யோகியதை என்னன்றது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையினுடைய குடும்பத்தினர் போய் வழக்கு கொடுத்தோன்னே அந்த ஜெயிலரை உடனே கைது பண்ணி போக்சோ வழக்கெல்லாம் போட்டுறல. ஒரு குழுவை ஒன்று போட்டு ஆமாங்க எல்லாமே ஆதாரங்கள்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் வழக்கு பதிவு எடுங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு பண்ணி அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அந்த குழுவை போட்டதனுடைய நோக்கம் என்ன, உண்மைத்தன்மை என்னன்னு வெளிக்கொண்டு வர்றதுக்கா? அதெல்லாம் கிடையாது. எப்படியாவது பேரம் பேசி இந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று சொல்லி அச்சுறுத்தி அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா, இல்லை எப்படியாவது ஒரு விதத்தில் இந்த ஜெயிலரை காப்பாற்ற முடியுமா, ஏதாவது ஒரு பேரம் பேச முடியுமா அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த குழுக்கள்லாம் போடப்படுது. உங்களையும் என்னையும் மாதிரியான சாதாரண ஆட்கள் இந்த மாதிரியான வழக்கில் சிக்கினா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு ரவையாக உரிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு காவல் அதிகாரின்னும் போது அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு குழுவை போட்டாங்க. இந்த குடும்பத்தினர், இந்த குழந்தையினுடைய குடும்பத்தினரிட ஆதாரங்கள்லாம் சரியாக இருந்திருக்கு, இவங்களும் ரொம்ப தைரியமாக அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது கூட இன்னொரு முக்கியமான நபரினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது யாருன்னா, மக்கள் கண்காணிப்பு இயக்கத்தினுடைய தலைவர் ஹென்றி தீபன் அவர்கள். அவரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் விடாப்பிடியாக இருந்து அழுத்தம் கொடுத்தனால தான் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த ஜெயிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா என்ன இருக்கும், இவங்க கொஞ்சம் பயந்த குடும்பமாக இருந்தால் போதிய ஆதாரங்கள் இவங்க கையில் இல்லைன்னா என்ன இருக்கும், அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருப்பாங்க இந்த கேஸை. இன்னும் மேலே போய் இந்த பெண்மணி மீது வழக்கு போட்டாங்களே, இப்போ ஒரு காவல் அதிகாரியை செருப்பில் அடித்தாங்கன்னு, அந்த வழக்கில் இந்த பெண்மணியை கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சு இவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலை கூட அவங்க கொடுத்துருக்க முடியும். இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய காவல்துறையினுடைய லட்சணமாக இருக்குது. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியாக இல்லாமல் அதிமுக ஆட்சியோ அல்லது வேறு யாரோடைய ஆட்சியாக இருந்திருந்தால் இந்த திமுகவினுடைய வாடகை வாயர்கள் அமைதியாக இருந்திருப்பாங்களா? இந்நேரம் சுந்தரவழி கிளம்பி போய் மதுரை மண்ணில் வறண்டு வாயிலி வகுத்தில் அடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்கலாமா, ஐயோ அம்மான்னு சொல்லி நெஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுருப்பாங்க. கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் பார்லமெண்டத்திலையும் இது குறித்து பேசியிருப்பாங்க. இன்னும் நிறைய வாடகை வகைகள், இந்த யூடியூபர்லாம் 24 மணி நேரம் இந்த ஒரு செய்தியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்தில் இப்படி ஒரு செய்தி இருந்துச்சு. அதிமுக ஆட்சியின் போது இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த லாக்அப் டெத்தின் போது இந்த திமுகவினுடையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். 24/7 அதை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த வழக்கில் ஒரு நியாயம் கிடைச்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதே அழுத்தத்தை இப்பயும் கொடுக்கணும்ல. இந்த வாடகை வாயர்கள், பெண்ணிய உரிமையை பேசுகிறவங்க, பெண் விடுதலை பேசுகிறவங்க, பெண்ணுக்காக போராடக்கூடிய இந்த வாடகை வாயர்கள் இப்போ பேசணுமா இல்லையா? ஏன் வாயை பூடிக்கொண்டு நவத்துவாரத்தையும் பொத்தி கொண்டு இருக்காங்க? இந்த சீப்பு செஞ்சில் இருக்காப்புல, நாங்கள் குரலற்றவின் குரலாக உழைக்கிறோம் அப்படின்ட்டு அதிகாரத்துக்கு எதிராக ஒரு சாதாரண குடும்பம் போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த
சாதாரண குடும்பத்தினுடைய குரலாக நீ ஒழிச்சிருக்கணும்ல. ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கியா? இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்கானே, அவன் ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்கானா? நானும் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒத்த வாய் திறக்கல ஒரு வயலும். நவதுவாரத்தையும் பொத்தி கொண்டு இருக்கானுங்க. இவனுங்கள்லாம் வந்து பேசுவதற்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஊடகங்களும் இந்த நடுநிலைவாதிகளும் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, இவர்கள் திமுக ஆட்சியில் மௌனமாக இருந்துவிட்டு மற்றவர்கள் ஆட்சியில் தான் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இதுலேருந்தே தெரியுதுங்க பூரா திமுகவினுடைய அடிவருடிகள் அப்படின்றது. ஏன்னா இப்போ பேசுனாங்க அப்படின்னா அது வந்து இந்த திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு அவப்பேராயிரும், திமுக அரசு ஆட்சியில் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு அவப்பேராயிரும் இல்லையா, அதனால அப்படியே பொத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதுவும் அந்த ஜெயிலருக்கு அந்த குற்றத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு செயல் தான். குற்றம் பண்றவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது, அந்த குற்றத்தை கண்டும் காணாம போறான் பாருங்க, அவனும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி தான். அப்படி பார்த்தா அந்த திமுக ஆளும் அரசும் அதுக்கு கூட இருக்கக்கூடிய வாடகை வயலும் மிகப்பெரிய குற்றவாளிகள் தான். அவங்களும் இதுக்கு துணை போறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுபோக அந்த குழந்தையினுடைய சமூகமும் வெளியே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு புரியல, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையினுடைய சமூகத்தை வெளியே சொல்றதுல இங்க என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சமூகம் வெளியே வந்து விட்டது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்குல்ல, இந்த முக்குளத்தோருக்காக குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ சாதி அமைப்புகள் கட்சிகள்லாம் வச்சிருக்கீங்கல்ல. எங்கள் வீட்டு பெண்ணை தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீராவேசமாக மேடைகள்லாம் வசனம் பேசுறீங்களா, பெண்ணும் மண்ணும் எங்களுக்கு ஒன்று அப்படிலாம் பேசுறீங்கல்ல. இப்போ அதே முக்குளத்தை சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை தானே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு தனியாக அதிகாரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்கல்ல. சம்பந்தமே இல்லாத மக்கள் கண்காணிப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தானே வந்து அந்த குழந்தைக்காக வந்து பேசுறாரு. நீங்கள்லாம் எங்கே போனீங்க? இந்த சாதி சங்க தலைவர்கள்லாம் எங்கே போனீங்க? இந்நேரம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மதுரை மண்ணில் நடத்தியிருக்க வேணாமா? அதாவது எப்படி நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீதே வழக்கு பதிவு செய்வீங்க? அது வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கை தானே. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வருது, அவருடைய மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பெண் வந்து திரும்பி தாக்கலாம், சட்டத்துப்படியே அதில் இடம் இருக்குது. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். அந்த தற்காப்பு நடவடிக்கை எப்படி நீங்கள் குற்றமாக சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா உரிய ஆதாரம் இருக்கிறனால தான், குறைஞ்சபட்ச ஆதாரம் இருக்கிறனால தான் கைது பண்ணியிருக்கீங்க. அப்படி என்றால் ஒரு குற்றவாளியினுடைய வாக்குமூலத்துக்கு நீங்கள் எப்படி செவி சாய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அழுத்தங்களை கொடுத்துருக்க வேணாமா அந்த அரசாங்கத்துக்கு? மதுரை மண்ணில் வந்து ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக்கலாமா? வாய்களையே பேசினாங்க, கொஞ்சம் நாள் முன்னாடி கூட பேசினாங்க, சீமான் முன்னாடி இளைஞர்கள் போயிடாதீங்க, தேவர் சமூகமாக வாங்க ஒன்றிணைவோம் அப்படின்ட்டாங்க. சரிங்க, நாங்கள்லாம் வரோம், ஒன்றிணைவோம், ஒன்றிணைஞ்சு மதுரை மண்ணில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம், அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக குரல் கொடுப்போம். நடத்துவீங்களா நீங்கள்? ஏன் நடத்த மாட்டீங்க? அப்படி நடத்தக்கூடியவங்க அந்த தேவர் சமூக பெண்களுக்காக போராடக்கூடியவங்களா இருந்தால் இந்நேரம் நீங்கள் நடத்தி இருக்கணும். ஏன் அந்த செருப்படி விழுந்த போதே நீங்களும் களத்துக்கு வந்திருக்கணும், நீங்களும் காவல் நிலையத்துக்கு போய் அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஆனால் யாரும் போல, அந்த குடும்பமாக போய் இப்போ மல்லு கட்டி போராடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த சமூகங்கள், இந்த ஒட்டுமொத்த நடுநிலை மக்கள் இவங்கெல்லாம் வந்து உற்று நோக்க வேண்டும். இங்கு அரசு இயந்திரம் எப்படி செயல்படுகிறது, இந்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க, இந்த காவல்துறை எப்படி இருக்குது, இந்த ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடிய இந்த வாடகை வயல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத தெள்ள தெளிவாக இந்த மக்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய சில மனிதர்கள் தான் இதுக்காக குரல் கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் இன்று இந்த சமூக வலைதளங்களில் இந்த பெண்ணின் மீது பதியப்பட்ட வழக்கு தவறு, அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும், அவங்க மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த கருத்தை வலியுறுத்தி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசிய ஆதரவாளரும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் இந்த வேறுபாட்டை தமிழக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அப்படியே மௌனமாயிருவாங்க. யாருமே திமுக அரசுக்கு அவப்பேர் வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாயில பூரா பணத்தை வச்சு அடைச்சிருவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் இவங்களும் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நாளை பண்ண திமுகவோடு போய் 1-2 சீட்டு பேரம் பேசணும், ஆளுங்கட்சியோடு இணக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் பேசவே மாட்டாங்க. எனவே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக, பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வந்து குரல் கொடுக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் இது குறித்து பேச வேண்டும், பொதுவெளிகளில் இது குறித்து நம்ம பேச வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சினிமா குறித்து பேசுவதை கடந்து விட்டு இந்த மாதிரியான சமூக அவலங்களை குறித்து பேசுவதிலே அதிக கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். உண்மையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுறவங்க யாரு அப்படின்னு சொல்றத அடையாளம் கண்டு அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியதும் இந்த மக்களுடைய கடமை என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.